வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அமலாக்கத்துறையோட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து சர்ச்சைக்குள்ளாகிட்டே இருக்குது. லேட்டஸ்ட்டாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமநாயக்கம் பாளையம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த 2 விவசாயிகள், கண்ணையன், கிருஷ்ணன். இவங்க 2 பேருக்குமே எழுத படிக்க தெரியாது. இவங்களுக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் இவங்க 2 பேருக்கும் சாதிய குறிப்பிட்டு இடி நோட்டீஸ் அனுப்புனது அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. அரசியல் கட்சி தலைவர்கள் தொடங்கி பலரும் இதுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்த சூழலில் அந்த வழக்குகள், அந்த விவசாயிகள் மீதான வழக்கு அப்படிங்கிறது கைவிடப்பட்டிருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், டெல்லியில் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட போகிறாரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை கிளம்புச்சு. என்னென்னா, அந்த மதுபான கொள்கை வழக்கில் ஏற்கனவே 2 முறை அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பியிருந்த சூழலில் இன்னைக்கு 3வது சம்மன். அதில் அவர் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட சூழலில் அவர் ஆஜர் ஆகலைன்னா கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற அந்த சூழலில் வச்சு இதற்கு பிறகு இன்னைக்கு மதியம் இது தொடர்பாக பேசின அரவிந்த் கெஜ்ரிவால் சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. இந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தனக்கு எதிராக எந்த ஆதாரத்தையும் இதுவரைக்கும் அமலாக்கத்துறை நிரூபிக்கவே இல்லை. மக்களவை தேர்தல் நெருங்குற சூழலில் நான் பிரச்சாரத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாஜக இப்படியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்காரு. அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தப்படுதா அமலாக்கத்துறை? இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழ்கா அமுதரசன், மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன், ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து வசீகரன் சட்ட நேரத்தில் இணையிருக்காரு. அதே போல் விமர்சகர் எம் குமார், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து புரட்சி கவிதாசன். அனைவருக்கும் வணக்கம். நான் குபேந்திரன் சட்ட நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 விஷயத்தையுமே பார்க்கணும். ஒன்றுங்க, நம்ம தமிழ்நாட்டில் கிளம்பின சர்ச்சை ஒரு பக்கம், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரம் ஒரு பக்கம். இடியை அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டே இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகத்தினுடைய முக்கிய ஒரு நம்பிக்கையாக விளங்குகிறது நீதிமன்றங்கள், முக்கியமான ஏஜென்சியாக விளங்குகிற சிபிஐ, அமலாக்கத்துறை, அப்புறம் இன்கம் டேக்ஸ், அப்புறம் சிபிசிஐடி, இன்னும் அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் சில துறைகள் இருக்குது. இந்த துறையெல்லாம் விசாரித்தால் எந்த குறையும் இருக்காது அப்படின்னு மக்கள் நம்புகிற ஒரு தன்மை இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனால் இதெல்லாம் காலப்போக்கில் அப்படியே படிப்படியாக சரிவு ஏற்படுகிற ஒரு சூழல் எப்போ ஏற்படுதுன்னா, கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. காங்கிரஸ் அதிகாரத்தை எப்படி தவறாக பயன்படுத்தியது என்பது பலமுறை விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் எல்லாம் தூக்கி சாப்பிடுகிற அளவுக்கு உச்சநீதிமன்றமே அமலாக்கத்துறை பார்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு பாஜக ஆட்சி நடத்தி வருகிறது. சஞ்சய்குமார் மிஸ்ரா அப்படின்ற அதிகாரி தவிர விட்டால் உங்களுக்கு அமலாக்கத்துறையில் அதிகாரியே இல்லையா? 3 முறை பதவி நீட்டிப்பு கேட்குறீங்களே, இது சரியா? அப்படின்னா இவரை விட்டால் ஆளே இல்லையா? அவர் நாளைக்கு ரிட்டையர் ஆகிட்டார்னா இந்த துறையை மூடி விடுவீர்களா? இப்படிலாம் நீதிபதிகள் கேட்டதை பத்திரிகையில் சமீபத்தில் படித்து முடித்திருக்கிறோம். அவருக்கு அத்தனை முறை பதவி நீட்டிப்பு கொடுக்கும்போது தான் இத்தனை அரசியல் எதிர்கட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகள் உள்ளே போயிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி, டெல்லியில் மணிஷ் சிசோடியா துணை முதல்வராக உள்ளே போயிருக்கார். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல, எதிர்கட்சிகள் தவறு செய்கிறார்கள், ஆளுங்கட்சியாக இருக்குது, நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்திய அளவில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு 3 விஷயங்கள் நான் சொல்கிறேன். டெல்லியில் மதுபான ஊழல் வழக்கில் 5 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக இடியை சேர்ந்த உதவி இயக்குனர் பவன் காத்ரி உள்ளிட்ட ஒரு 6 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். 5 கோடி ரூபாய் லஞ்சம் இடி. அந்த அதிகாரி கைது செய்து சிபிஐ, இதே மத்திய ஏஜென்சியில் பொறுப்பில் இருக்கிற சிபிஐ கைது பண்ணுது. இதுதான் அமலாக்கத்துறையினுடைய உச்சபட்ச ஒரு நடவடிக்கையா? ஒன்று. 2வது, ராஜஸ்தானில் இதே மாதிரி 2 இன்ஸ்பெக்டர் 17 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி சிக்கியிருக்கிறாங்க. 3வதாக திண்டுக்கல்ல டாக்டர் சுரேஷ் பாபுவிடம் லஞ்சம் 50 லட்சம் லஞ்சம் வாங்கி சிக்கியவர் அங்கிட் திவாரி. சரி, இதெல்லாம் பரவாயில்ல, இது ஒரு பெரிய இடம். கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஆத்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விவசாயி, 2 பேர் விவசாயி, அவங்க வங்கி கணக்கில் 500 ரூபா இருக்குது. அவர்களும் இடி சம்மன் அனுப்புது, நீங்கள் வாங்க, மணி லாண்டரிங் ஆக்டில். அப்போ ஒட்டுமொத்தமாக மக்கள் பார்வை எப்படி இருக்குது? என்ன அநியாயமாக இருக்குது? அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னார்? இப்போ சொன்னீங்க, அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிறார். ஒரு மாநிலத்தின் ஆளுகிற முதலமைச்சர் சொல்கிறார் அரசியல் பழிவாங்கல். ஒரு அன்னாடங்காட்சி 500 ரூபா தான் அவன் அக்கௌண்ட்டில் இருக்குது, அவனும் சொல்கிறான் எனக்கு பழி வாங்குறாங்க, எனக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லைங்கிறான். அப்போ இந்த ஈடியோடைய தாத்பரியம் என்ன, செயல்பாடு என்ன, எப்படி பார்க்கிறது?
சரி. உடனே என்ன சொல்கிறாங்க, உடனே அடுத்த நிமிடம் என்ன சொல்கிறாங்க, மாநில உளவுத்துறை சதி, மாநில அரசு சதி. நான் என்ன கேட்குறேன், இந்த 2 விவசாயிகளுக்கு அனுப்பப்பட்ட சம்மன் வந்து ஜூன் மாதம். ஜூலை மாதம் அவருடைய வக்கீல் என்று சொல்லப்படுகிற பிரவீனா என்பவர் அங்கு போகிறார். அவர் அனுமதி மறுக்கப்படுகிறது. அவர் டிஜிபி ஆஃபீஸில் புகார் கொடுக்கிறார். அந்த புகார் வந்து சேலம் மாவட்ட எஸ்பிக்கு அனுப்பப்படுகிறது. அந்த 2 விவசாயிகள் தொடர்பான பிரவீனா கொடுத்த புகார். சேலத்தில் பார்த்தா இடி சம்பந்தப்பட்ட புகார்னு திரும்ப சென்னைக்கு அனுப்பப்படுகிறது. சென்னையிலிருந்து இடி சம்பந்தப்பட்டனு சென்னை போலீஸில் நுங்கம்பாக்கம் போலீஸ் லிமிட்டுக்கு அனுப்பப்படுகிறது. அவங்க புகார்தாரரை கூப்பிட்டு 2 மாதம் கழித்து அவங்க யாருமே வரலன்னு கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க நுங்கம்பாக்கம் போலீஸ். இதுதான் இந்த வழக்கு பிரவீனா தொடர்ந்த புகார் கொடுத்த வழக்கில் ட்ராவல் ஆகுது. இதில் மாநில அரசு உளவுத்துறைக்கு இந்த தகவல் முன்கூட்டியே தெரிந்திருந்தால் லட்டு மாதிரி ஆச்சு. அது எப்படி விட்டுருப்பாங்க? உடனே இடி இது பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் சார்ந்த ஊடகத்துறை இல்லை அவர்கள் சார்ந்த யூடியூப் அவங்களுக்குலாம் செய்தி கசி விட்றாங்க. இல்லை இது வந்து 2017 ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போட்ட கேஸு. சரி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போட்ட கேஸில் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க. அது 500 கேஸ் இருக்குது. வனத்துறை சார்பாக மிருகங்களை கொன்ற வழக்கு, விஷம் வைத்து கொன்ற வழக்கு, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்த வழக்கு, இப்படி இருக்குது. இதில் எத்தனை வழக்கு இடி கூப்பிட்டு விசாரித்து நடவடிக்கை எடுத்திருக்குது வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த நம்ம ஒரு ரோட்டில் போய் டிராஃபிக்கில் ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு லஞ்சம் 50 ரூபா லஞ்சம் வாங்கினா அது பெருசாக படம் பிடிச்சலாம் போட்டிருக்கோம், லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிச்சலாம் போடுறோம். ஆனால் ஆங்கிட் திவாரி என்ற ஒருத்தர் 2 முறை லஞ்சம் வாங்கியிருக்கார், கையங்கலமாக பிடிக்கப்பட்டிருக்கார். அவருடைய மேசையில் 64 லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள் இருக்கின்றன. சரி, இப்போ இதுக்கு வந்து மாநில உளவுத்துறையும் மாநில போலீஸும் ஏற்பாடு செய்த வழக்காது. அந்த சுரேஷ் பாபு அந்த அதிகாரி போய் பார்க்கும்போது லெட்ஜரில் கையெழுத்து போட்டிருக்காரு, ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்குன்னு. ஏன் அவருக்கு இன்னும் ஜாமீன் தர முடியல? அப்போ என்ன அர்த்தம்? அப்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அமலாக்கத்துறையை கையில் வைத்திருக்கிற உச்சபட்ச யார்? அரசியல்வாதி, மத்தியில் இருக்கிற அரசியல்வாதிகள். அவர் அனுபவிக்கிற அரசியல் பலன்களை பார்த்து அதற்கு கீழே இருக்கிற அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர்களாம் ஏதோ ஒரு பலன் அனுபவிக்கிறாங்க, நம்ம ஏதோ நம்ம சக்திக்கு ஒரு பணத்தை கொஞ்சம் அடிச்சுக்கலாம், நம்ம மிரட்டி உருட்டி வாங்கிக்கலாம், இந்த மாதிரியான மனப்பான்மை இருப்பது தான் இது வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது. சரி பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். வசீகரன் இணைஞ்சிருக்காரு டெல்லியிலேருந்து, ஆம் ஆத்மியிலிருந்து. வசீகரன் வணக்கம். இப்போது அடிக்கடி, அதாவது கெஜ்ரிவாலுக்கு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடுத்தடுத்து சம்மன் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது 1. 2 வந்து கெஜ்ரிவால் வந்து இன்றைக்கி குறிப்பிட்றாரு, இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து என்ன பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கான சதி, பாஜக செய்யக்கூடிய சதி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்காரு. இதை வந்து சதி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா, இல்லை இன்னொரு பக்கம் சட்டம் தன்னோட கடமையை செய்யுது, இவர் ஏன் தடுக்கிறாரு அப்படி பார்க்கலாமா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இது இந்தியாவில் இதே பிஜேபிக்கு இதே வேலையாக தான் இருக்குது. தொடர்ந்து அமலாக்கத்துறை மூலமாக எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் உள்ளவர்களையும் தொடர்ந்து அவர்கள் வந்து நசுக்கின்ற வேலையில், அவர்களை தொல்லை கொடுக்கின்ற வேலைகளில் இது தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே நேரத்தில் இந்த மாதிரி அவர்கள் வந்து இப்போ காம்பவுண்டு ஏறி குதிக்கிறது, இடி, இந்த மாதிரி போய் இப்படி ஃபோர்ஸிபிளாலாம் நிறைய அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்க. இதை வந்து இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நல்லது முதல் தடவை நவம்பர் மாதம் கொடுக்கப்பட்டப்போ, அப்போவும் தேர்தல் பிரச்சாரம் மத்திய பிரதேசத்தில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தாங்க. அப்போவும் இதே மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தை கெடுக்கிற நோக்கத்தில் அவங்க வந்து அந்த சம்மன் ஒன்று அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அடுத்த மாதமும் தொடர்ச்சியாக இது சம்மன் அனுப்பப்படுது. இப்போ 3வது சம்மன் இப்போது அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் 3ஐயும் வந்து கெஜ்ரிவால் அவர்கள் தவிர்த்திருக்கிறார். என்னன்னு கேட்டால், இது வந்து இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து நம்மளை கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. ஆனால் ஆக்சுவலாக வந்து இவர்கள் வந்து அவர்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. உச்சபட்சம் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, நாங்கள் வந்து யாரையும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, நாங்கள் போய் யாரை வேணாலும் கைது பண்ணலாம் அப்படிங்கிறவங்க ஏன் இந்த மேட்டரில் 3 தடவை இவர் வந்து ஸ்கிப் பண்ணி போயும் அதுக்கு அதாவது ஒத்துழைப்பு தர்றேங்கிறாரு. ஒத்துழைப்பு தரலைன்னா சொல்லலை, விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர்றோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதே நேரத்தில் நீங்கள் வந்து கேட்குற முறை நீங்கள் சம்மன் அனுப்புறது தவறான சம்மன் அனுப்புகிறீங்க. இப்படி தான் மணிஷ் சிசோடியாவுக்கு அனுப்புனீங்க, அனுப்பி இதே மாதிரி ரைடுகள்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக என்னாச்சு, நீங்கள் வந்து அவருக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் எந்த ஆதாரமும் இது வரைக்கும் கொடுக்கல. ஒன்று குற்றவாளின்னு சொல்லணும்,
இல்லை சாட்சியங்களாவது இருக்கணும். எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும், அதாவது 6 பேர் கிட்டத்தட்ட குற்றவாளின்னு சொன்னால் அது 2 பேர் அப்ரூவராக மாறிட்டா அந்த கேஸை வந்து அந்த அப்ரூவர்கள் வந்து நியாயவாதிகளாக மாறிடுறாங்க. இது எப்படி இது? ஆக இவர் வந்து இந்த ஸ்கிப் பண்ணதுங்கிறது சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ணியிருக்கிறார். இவர் உடனே எல்லாரும் கேட்குறாங்க, இவர் ஏன் செய்யாதவராக இருந்தால் இவர் போக வேண்டியது தானே, இவர் அங்கே போய் பார்க்க வேண்டியது தானே. இதை தான் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே பார்த்ததுனால, அப்படி பார்க்காம விட்டதுனால தான் போன தடவை இது வரைக்கும் போன வருடம் பிப்ரவரி மாதம் வந்த கைது செய்ய போறாங்க அப்படிங்கறத அதை கிளப்பி விட்டது யாரு? அந்த அமலாக்கத்துறையிலிருந்து ஏதாவது அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு ஏதாவது கைது செய்ய போறாங்க அப்படின்னா அறிவிப்போ தகவலோ ஏதாவது வந்துச்சா? இல்லை, அப்படி இல்லை. அது தகவல் தெரியாமல் எப்படி சொல்லுவாங்க? அதே மாதிரி இவர்கள் செய்யக்கூடியவர்கள் தானே. இவங்க ஏற்கனவே இந்த மாதிரி அழைச்சிட்டு போகிறது, உட்கார வச்சிடுறது, அப்படி கொண்டு போனவர்கள் தானே. இவர்களை செய்ய மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்ன இருக்குது? ஆக இது லைக்லி டு பி அரெஸ்டட்னு தானே எல்லாரும் சொன்னோம். இந்த மாதிரி கைது செய்வதற்கான இதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குங்கிறத தான் கைது செய்ய போகிறாங்கங்கிறத நாங்கள் பாதிக்கப்படுறவங்க சொல்ல தானே செய்வாங்க. அது சொல்லக்கூடாதுன்னு என்ன இருக்குது? ஆக இது வந்து என்னன்னு கேட்டால், இவர்கள் இந்த இதை வந்து உண்மையாக சொல்ல போனால் அவருக்கு மடியில் கனம் இல்லை, அதனால் அவருக்கு பயம் கிடையாது. அவர் வந்து தைரியமாக அதை வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து திட்டம் போட்டு, உங்களுடைய உள்நோக்கம் தவறானது, உங்கள் உள்நோக்கம் வந்து இந்தியா கூட்டணியை பலகீனப்படுத்த வேணும், இந்த தேர்தலில் இவர்கள் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான், உள்நோக்கத்தை கற்பித்து தான். ஏன்னா இல்லைன்னா ஏற்கனவே டெல்லி கோர்ட்டில் 7 மாதத்துக்கு முன்னால் இதே சிபிஐயும் இதே வந்து அமலாக்கத்துறையும் டெல்லி கோர்ட்டில் வந்து என்ன சொல்லிச்சு? எங்களுக்கு ஆதாரங்கள் இல்லைன்னு சொன்னாங்க. கோர்ட்டும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா ஒரு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து கொடுத்துருக்கிறாரு, கட்சிக்காரர்களுக்கு ஆம் ஆத்மிக்காரர்கள்லாம் பிரித்து கொடுத்தாங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லைன்னு கோர்ட்டு சொல்லிச்சு. அப்போ ஆதாரமே இது வரைக்கும் நீங்கள் எந்த ஆதாரம் கொடுக்கல, இது வரைக்கும் நீங்கள் அதை நிரூபிக்கப்படலை. அப்படிங்கிறப்போ அங்கே நீங்கள் சிறைச்சாலையில் இது வந்து பன்மை, இது வந்து இந்த தேர்தலுக்கு வரைக்கும் இவரை உள்ளத்துக்கு எப்படியாவது போட்டுறணுங்கிற எய்ம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தானே. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் பேசாமல் இருக்கிறாங்களே, 4வது அடுத்தது சம்மன் கொடுக்க போகிறோன்னு பேசுகிறாங்க. ஆக இவர்கள் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசியல் பழிவாங்கும் தன்மைங்கிறதே இவர்கள்ட்ட அப்பட்டமாக இருக்குது. ஏன்னா இவர்கள் செய்யக்கூடிய ஊழலை விட யாருமே பண்ணிட முடியாது. ஆனால் இவர்கள் வந்து ஆம் ஆத்மி கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி, ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி. இவர்கள் ஊழல் பழியுமே இவர்கள் மீது பழி சுமத்தி இவர்களை வந்து அரசியல் வாழ்விலிருந்து ஒழிக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. இதுதான் அடிப்படை நோக்கம். அது கண்டிப்பாக அப்படிப்பட்ட சூழல் ஏற்படாது, அந்த மாதிரி நினச்சி இவங்க அழிச்சிடவும் முடியாதுங்கிறது தான் இந்த இன்னைக்கு இல்லைன்னா சவத்தில் ஏறி எனக்கு அதிகாரம் இருக்கிறங்கிறவங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுனால தானே இது. ஆம் ஆத்மி கட்சி இந்த சம்மனை வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஏன் வந்து அவங்க மீண்டும் வர யோசிக்கிறாங்க? அப்போ இதில் வந்து அவர்களிடம் அந்த ஃபேக்கு, அது தப்பானது, அது தவறான சம்மன் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ சொல்கிறத வந்து அவங்க கண்டிப்பாக அப்படி இருக்கிற காரணத்தால் தான் அவங்க இன்றைக்கும் யோசிக்கிறாங்க. ஏன் இது கைது பண்ணவங்க? புரட்சி கவிதாசன் இதற்கான பதிலை கேட்போம். புரட்சி கவிதாசன், அதாவது ஆம் ஆத்மி சார்பாக வைக்கப்படுற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தணும், பழி வாங்கணும், இந்த நோக்கத்துக்காக தான், உள்நோக்கத்துக்காக தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தொடர்ந்து அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டப்படுறாரு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, இந்த சேலம் பக்கத்தில் நடந்த சம்பவம், அதில் வந்து சாதியை குறிப்பிட வேண்டிய அவசியம் அமலாக்கத்துறைக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ எல்லாரும் அதுக்கு கண்டனம் தெரிவித்த பிறகு ஏன் பேக் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்தது. எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்லலாம் நீங்கள். இப்போ 3 விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க. ஒன்று, இந்தி கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கான அப்படிங்கிறது. அடுத்து அது இண்டி கூட்டணி தான், அது ஐஎன்டிஏ அப்படின்னு சொன்னா இண்டி கூட்டணி அல்லது ஐஎன்டிஏ, அவ்வளவுதான். அது பலவீனப்படுத்துவதற்கான முயற்சியா இந்த விவசாயிகள் ஜாதி பெயரோடு குறிப்பிடப்பட்டது. 3வது அன்கித் திவாரி, நம்ம மதுரை அசிஸ்டன்ட் கமிஷனர் கேஸ். இந்த 3 சொல்றீங்க, நான் அந்த 3ஐயும் முறையா சொல்லணும், கொஞ்சம் நீங்க எனக்கு காலம் கொடுக்கணும். குறிப்பா கொஞ்சம் வேகமா சொல்லுங்க, எல்லாரும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தலாம், திரும்ப விரிவா பேசலாம். ஒற்றுமை, அதான் இந்தி கூட்டணி என்பது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு குறைஞ்சபட்சம் அவங்கள்ட்ட ஏதாச்சும் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கா? காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கா? இல்ல.
அமலாக்கத்துறையை அனுப்பித்தான் இண்டி கூட்டணியை பயமுறுத்தணும், மிரட்டணும், அச்சுறுத்தணும், பலவீனப்படுத்தணுங்கிற அவசியமோ தேவையோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ மத்திய அரசுக்கோ ஒருபோதும் கிடையாது. அவர் மேல மதுபான கொள்கை பொறுத்து ஊழல் அடிப்படை முகாந்திரம் இருக்கிறது. ஒரு மாநிலத்தின் முதல்வர் பொறுப்பு மிக்க ஒரு அரசு அமைப்பில் இருக்கக்கூடியவர், முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர். ஒரு சம்மனுக்கு எக்ஸப்ஷன் கேட்கலாம், ரெண்டாவது சம்மனுக்கு கூட சரி பரவாயில்லை அப்படின்னு ஒரு ரீசனபிள் காசு இருந்ததுன்னா, ஏற்க தகுந்த நியாயமான காரணம் இருந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தொடர்ச்சியா ஒரு மாநிலத்தின் முதல்வர் ஒரு அழைப்பாணையை, நீங்க அப்பனா குற்றச்சாட்டுகளை சொல்லுங்க, நான் குற்றவாளியா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. விசாரணை என்பது அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா, வெதர் இட் இஸ் எனி பிரைமா பேசி கேஸ் ஆர் நாட், அவ்வளவுதான். இதுல அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பது விசாரணை கூப்பிடுறாங்க. அமலாக்கத்துறை விசாரித்த அனைத்து வழக்குகளுமே கேஸ் ஆகி கோர்ட்டுக்கு போலங்க. அமலாக்கத்துறை சம்மன் கொடுத்த எல்லா வழக்கிலுமே கைது செய்யப்படலைங்க. அமலாக்கத்துறை ரைடு பண்ணினாலே கேஸ் ஆகணும், சம்மன் கொடுக்கணும், கைதாகணும்னெல்லாம் அவசியம் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அந்த விசாரணை, அது ஒரு தன்னிச்சையான விசாரணை அமைப்பு. அந்த அமைப்பு தன்னுடைய விசாரணையை செய்வதற்கு அதற்கு எல்லா அதிகார வரையறையும் இருக்கிறது. அதனால அமலாக்கத்துறை இந்த கோர்ட்டில தான் நடக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அமலாக்கத்துறை தன்னுடைய புலன் விசாரணையை செய்வதற்கு, முடிப்பதற்கு சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க எம்பவர் பண்ணிக்கலாம் ஒன்று. அதனால இண்டி கூட்டணியை பலவீனப்படுத்தணும் அல்லது அவரை கைது பண்ணி அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சட்டப்படியான ஒரு அழைப்பாணையை நான் ஏற்க மாட்டேன், விசாரணைக்கு வரமாட்டேன், புலன் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன் என்று அடம்பிடிப்பது சட்டத்துக்கு புறம்பான செயலாக பார்க்கப்படும். ஒன்று, எனக்கு எதிராக என்ன ஆதாரத்தை இதுவரைக்கும் காட்டுனீங்க அப்படின்னு கேட்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். என்ன சொல்லுங்க? அவர் ஒத்துழைக்க மாட்டேன். எனக்கு எதிராக இதுவரைக்கும் இந்த வழக்குல என்ன ஆதாரத்தை காட்டுனீங்க கேட்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் கேட்கிறாரு. காட்டிட்டு தான் இல்லைங்க. புலன், அதாவது சம்மன் என்பது அழைப்பாணை தாங்க, வாரண்ட் கிடையாது, கைது பிடியாணை கிடையாது. அதனால சம்மன் உங்களை என்ன காரணங்கிறத அங்கே போய் கேளுங்க. நீங்க அழைப்பாணைக்கு முதல்ல ஒபே தி ஆர்டர், நீங்க போங்க, எந்த அடிப்படையில் எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் என்ன அழைச்சிங்க அப்படின்னு அங்கே கேளுங்க. இது பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்குற கேள்வி இல்லை, மீடியாவில் கேட்குற கேள்வி இல்லை, அரசியலில் எழுப்பப்படுற கேள்வி இல்லை. சட்டப்படியான ஒன்றை சட்டப்படியாக அணுக வேண்டும். அதனால முதலமைச்சர் இதுல நடந்துக்கிறது. சரி, இது சட்டப்படியா தான் நடக்குதுன்றீங்க. மத்தவங்கட்டி போயிட்டு திரும்ப வந்துறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்ல நிறைய இருக்கு, பேசலாம், பேசிதான் அமுதரசன். சட்ட ரீதியா தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது புரட்சி கவிதாசனுடைய, அதாவது பாஜக தரப்போட பார்வையா இருக்குது. இந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பினுடைய சட்டம் கிடையாது, இது பாஜகவினுடைய சட்டம். இவர் சொல்றாரு இண்டி கூட்டணியில இருக்கக்கூடிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. நான் கேட்கிறேன், பாஜக தலைவர் மோடியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய டம்மி கூட்டணியில எத்தனை பேருக்கு இந்த சம்மன் அனுப்பியிருக்கு அமலாக்கத்துறை? பாஜக நண்பர் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசுறேன். ஏன்னா நீங்க பேசுறது நான் பேசுறது கிளாஷ் ஆகுது. நீங்க பேசும்போது அமைதியா இருந்தாலும் அதே மாதிரி கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சேர்த்து சொல்லிடுங்க. மோடி தலைமையிலான இந்த 38 டம்மி கூட்டணி ஒன்று இருக்குதுல்ல, அந்த டம்மி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேருக்கு அமலாக்கத்துறைக்கு சம்மன் அனுப்பி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எந்த வகையிலான இது இந்த சம்மனே ஒரு முறைகேடான சம்மன் அப்படிங்கிறது தான் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இவங்க தொடர்ந்து பயந்து போய் அனுப்பக்கூடிய சம்மனுக்கு வைக்கக்கூடிய நம்மளுடைய கேள்வி. ஒரு சம்மன் அனுப்புறாங்க அப்படின்னா அமலாக்கத்துறை அனுப்புது, அதுவும் பிஎம்எல்ஏ ஆக்ட் சட்ட, இந்த முறைகேடான பண பரிவர்த்தனை சட்டத்தின் அடிப்படையில் இவங்க சம்மன் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த சம்மன் ஒரு சிவில் நீதிமன்றம் அந்த சம்மனுக்கு ஈக்குவல். அப்ப இதை வச்சுக்கிட்டு தான் அமலாக்கத்துறை ஆட்டம் போட்டுட்டு இருக்குது. உங்களுக்கு சம்மன் அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சம்மன் யாருக்கு அனுப்புறாங்களோ அந்த சம்பந்தப்பட்டவர் குற்றம் சுவாட்டப்பட்டவர்ங்கிற அடிப்படையில் அவங்கள கூப்பிடுறாங்களா அல்லது விசாரணைக்காக கூப்பிடுறாங்களா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும்.
டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால்ல இருந்து அதே போல சிபு சோரன் வரைக்கும் இவங்க யாருக்கும் அந்த முறையான விளக்கத்தை வந்து அளிக்கிறது கிடையாது. அதையும் தாண்டி அந்த சம்மன் கூட அவங்க இப்போ ஒருத்தருக்கு சம்மன் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த சட்ட விதி என்ன சொல்லுது அப்படின்னா அவரே போய் ஆஜராகணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு பதிலாக அவருடைய ஏஜென்ட் ஒருத்தர் போய் ஆஜராகி அவங்களுடைய விளக்கங்களை சொல்லலாம். தொடர்ந்து 3 முறை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. அதே போல இவர் சிபு சோரனுக்கு வந்து 7 முறை, ஜார்க்கண்ட் முதலமைச்சருக்கு 7 முறை அனுப்பியிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், 3 முறையும் இது முறைகேடான சம்மன் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் எழுதியிருக்கிறாரு. ஒரே ஒரு முறையாவது இவங்க நேர்மையாக சட்டத்தின் அடிப்படையில செயல்படுறவங்களாக இருந்தா இவங்களுக்கு தான் வந்து ரொம்ப யோகிய சிகாமணிகள் பட்டம் வாங்கி இருக்கிறவங்களாச்சு, இவங்க விளக்கம் கொடுக்க வேண்டியதானே? உச்சநீதிமன்றம் வந்து கண்டிச்சிருக்குது. யாரை கண்டிச்சிருக்குது? அமலாக்கத்துறையை கண்டிச்சிருக்குது. என்னென்ன கண்டிச்சிருக்குது? இவங்க வந்து மோடியினுடைய ஆட்சியில் புனிதர் பட்டம் வாங்கிட்டு நாங்க வந்திருக்கிறோம், எங்க மேல ஒரே ஒரு கலங்கம் கூட இல்ல, இந்த பால் நிலா வெள்ளையை விட நாங்க வந்து ரொம்ப பளிச்சுன்னு வெண்மையாக இருக்கக்கூடியவர்னு வேஷம் போட்டுட்டு இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை பார்த்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கேட்கிறாங்க, மணிஷ் சிசோடியா வந்து நீங்க இந்த மதுபான கொள்கையில அரெஸ்ட் பண்ணி உள்ளார வச்சிருக்கிறீங்க, என்னங்க ஆதாரம்? வாட்சி இத்தனை நாளாவது என்ன ஆதாரம்? எதன் அடிப்படையில் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அமலாக்கத்துறை வந்து ரொம்ப பவ்யமா சொல்லுது, அப்படி ஒரு ஆதாரமும் எங்ககிட்ட இல்ல, அதெல்லாம் எங்க காது வாக்குல நாங்க இங்க கேள்விப்பட்டோம் அங்க கேள்விப்பட்டோம், திண்ணையில உட்கார்ந்து 4 கிழவிங்க பேசிட்டு இருந்தாங்க, அந்த பேச்சு வாக்குல வந்த செய்திகளின் அடிப்படையில் நாங்க வந்து கைது செஞ்சோம் அப்படின்னாங்க. அப்ப இப்ப யார் மணிஷ் சிசோடியா எங்க இருக்கிறாரு? சிறையில் இருக்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு எதிரான ஆதாரங்களால அமலாக்கத்துறையால சப்மிட் பண்ண முடிஞ்சுச்சா? அதே ஆம் ஆத்மியில இருந்து மணிஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின், சஞ்சய் சிங் 3 மிக முக்கிய தலைவர்கள் உள்ளார வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதன் பிறகு வருது? மிக குறுகிய காலத்துல ஒண்ணு இல்ல சார், டெல்லியில ஒரு வார்டு எலெக்ஷன், கார்பரேஷன் எலெக்ஷன். அந்த கார்பரேஷன் எலெக்ஷன் யார் தெரியுமா போறா? இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். 56 இன்ச்சு மார்பகங்களை கொண்டு பக்கத்து நாட்டில் போரை தடுத்து நிறுத்தக்கூடிய வெண்புறா வேந்தர், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஸ்பெஷலிஸ்ட் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி, 5 மாநில பாஜக முதல்வர்கள் எல்லாம் களம் இறங்குறாங்க. யாரு? இந்தியா முழுவதும் காவி கொடிய பறக்க விட்டுட்டு இருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்சியில டெல்லியில ஒரு வார்டு கார்பரேஷன் எலெக்ஷன்ல இறங்குறாங்க. இறங்கி 5 மாநில முதலமைச்சர்களும் சேர்ந்து ஃபெயிலியர், பாஜக தோத்து போச்சு. ஜெயிச்சது யாரு? ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிச்சிச்சு. அதே மாதிரி இவங்க மிகப்பெரிய 25,000 கோடி ரூபாய்க்கு ப்ரமோஷன் பண்ணாங்க குஜராத் மாடல் 2014 எலெக்ஷன்ல. அதுல லேண்ட் ஆகிறது எல்லாமே பாஜக மோடி மட்டும்தான், வேற எல்லாமே அங்க வந்து வலுவிழந்து செயலிழந்து போயிடும் அப்படின்னாங்க. ஆம் ஆத்மி இறங்குனுச்சு. 12.9% எலெக்ஷன் முதல் தேர்தலில் 5 இடங்களை வென்றுச்சு. இப்ப எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால போய் அமலாக்கத்துறை வச்சு மிரட்டிட்டு இருக்குது? எதுக்கு அப்படின்னா அடுத்து 3 மாநிலங்களவை இடங்க வேக்கண்ட் வருது. அந்த 3 இடங்களை ஏற்கனவே பாஜக மாநிலங்களவையில ஆட்டம் கண்டு போயிருக்குது, தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்குது. இப்ப அந்த இடத்தை இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால மிரட்டிட்டோம், அவரை தூக்கி நம்ம உள்ளார வச்சுட்டோம்னா, ஏற்கனவே இவங்க தான் குதிரை பேரத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஆளு, இவங்களுக்காக ஆளுநர் காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு, ஸ்பெஷலி மேடு அந்த மாதிரியான ஆட்களை வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி மிரட்டல் உருட்டல் வேலைகள்லாம் செஞ்சு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால பூச்சாண்டி காமிச்சு இவங்களெல்லாம் 300 கூட நாங்க வாங்கிடுவோம் அப்படிங்கிற இவங்க தான் தைரியமான ஆளாச்சே. நேர்மையாக செஞ்சீங்க இல்ல அந்த சம்மன் முறைகேடான சம்மன் உங்களுடைய அடியால் வேலை செய்யக்கூடிய அமலாக்கத்துறை பதில் சொல்லட்டும். நீங்க சொன்னீங்கல்ல சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழை விவசாயிகள், என்ன சார் ஆச்சு? அமலாக்கத்துறை இப்ப என்ன சொல்லியிருக்குது? தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை இழிவுபடுத்தி இருக்குது. அந்த சமுதாய மக்களை ஜாதி பெயர் போட்டு 1929க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஜாதி பெயர் மானமுள்ள ஒரு தமிழன் கூட பேருக்கு பின்னால ஜாதியை போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு சுயமரியாதையோட வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில், சட்டம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஜாதி பெயரை இன்னும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயமா இருக்கக்கூடிய இன்னும் அவங்களுடைய பெயரை இப்பதான் மாற்றி இருக்கிறாங்க சட்டத்தின் வாயிலாக. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் அவர்களை இழிவுபடுத்தி இருக்கிறார் மோடி, பாஜகவுக்கு அடியால் வேலை செய்யக்கூடிய அமலாக்கத்துறை. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்த பிறகு அவர்கள் ஊடக வெளிச்சத்தில் வந்து அமலாக்கத்துறை செய்தது முறைகேடு, தவறு, ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தால் அதை எடுத்து விசாரிக்கலாம், ஆனா தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்குக்கு நீங்க எப்படி விசாரிக்கலாம் எல்லாரும் கண்டன
கண்டனங்களை தெரிவிச்ச பிறகு இன்னைக்கு சத்தம் போடாம வாபஸ் வாங்குது. நாங்க இல்ல அப்ப சூடு கண்ட பூனை மாதிரி ஓடி ஒளிறாங்க அப்படின்னா அப்ப பாஜகவினுடைய ஈடிக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? இவர்களுடைய யோகிதை என்ன? எதிர்க்கட்சிகளை எப்படி அணுகுறாங்கன்னு தெரியும். ஒரே ஒரு கேள்வி கடைசியா, மோடி தலைமையிலான 38 பேர் இருக்கக்கூடிய டம்மி கூட்டணிக்கு எத்தனை எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு, அவருடைய கூட்டணி டம்மி கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இவங்க அமலாக்கத்துறை ஈடு அனுப்பி இருக்குது? ஏன் உங்களுடைய நான் கூட்டணியிலே வர மாட்டேன், உங்களோட நான் அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன், நான் உங்களை தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு அனுப்புங்க. சிஏஜிஆருக்கு ஒரு முறைகேடு கேட்கலாம். குமார்கிட்ட கேட்போம். குமார் ரொம்ப நேரமா காத்திருக்காரு. குமார், அதாவது தேர்தல் நெருங்க போது, அதனால எதிர்க்கட்சிகளை பழி வாங்கறதுக்கு இந்த புலனாய்வு அமைப்புகளை கையில் எடுத்துருச்சா பாஜக அரசு அப்படின்னு தானே ஒரு கேள்வி. ஏன்னா நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அதாவது தேர்தல் வருஷந்தோறும் நடந்துட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் நடக்கிறது. இப்போ பொது தேர்தல் வரப்போகிறது. இப்போ 6 மாசமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் ஒரு இந்தியன் தான், இந்திய குடிமகன் தான், முதலமைச்சரா இருக்கிறார். 2 மாநிலத்துல ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி இருக்கிறது. ஆம் ஆத்மி எல்லா கட்சிகளை விட ஆம் ஆத்மிக்கு இந்த விஷயத்துல சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய உரிமை இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், அவர் ஆரம்பித்த ஆம் ஆத்மி இயக்கம் தினாக்குரலுக்கே நான் போயிருந்தேன். நான் உண்ணாவிரத்துல அவருடைய ஆரம்பத்துல நான் இருந்த கூட ஊழலுக்கு எதிராக செயல்படுகிறார் என்கிற ஆதரவுல நானும் மகாத்மா காந்தியுடைய செக்ரட்டரி கல்யாணம் 2 பேரும் அங்கு சென்றிருந்தோம். டெல்லியில் அது அண்ணா ஹசாரேவோடும் சென்றிருந்தோம். ஆரம்பிக்கும் போது போய் சென்றிருந்தோம். நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். இப்பொழுது அவருக்கு 3 முறை சம்மன் அனுப்பி ஆகிவிட்டது. 3 முறையும் ஏதோ ஒரு எனக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது அவர் சென்று அவர் தன்னுடைய விளக்கத்தை கொடுக்க வேண்டும். தன்னுடைய விளக்கத்தை கொடுக்காமல் அதற்கு 1000 என்ன காரணங்கள் சொன்னாலும் அது ஏற்புடையதாக இருக்காது ஆஸ் பர் லா. ஆகையினால இதை அவரே ஊழலுக்கு எதிராக ஆரம்பிச்ச இயக்கத்தை அவர் முதல்ல அவரே தகவல் தெரிந்த உடனே போய் நான் அவரை பத்தி நான் இப்படித்தான், நான் இதுல எதுவும் சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனா இவ்வளவு தூரம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா அவர் மேலதான் அது ரிமார்க் ஆகுறது. அது 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 நேரடியா பார்த்தாலே தெரியும் அவர் மேல ரிமார்க் ஆகுறது. சரி, அவரை தான் இது வச்சுக்கோம். அவர் பார்ட்டியில இருக்கிற மற்ற 3 பேர் ஜெயிங்க இப்போ கிட்டத்தட்ட சிசோடியா எல்லாம் 10 மாசத்துக்கு மேல இருக்கிறார். அப்ப நீதிமன்றமும் சேர்ந்து குற்றம் பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? நீதிமன்றத்துல ஆதாரங்கள் இல்லை என்றால் நீதிமன்றத்துல 1 தடவைக்கு 2 தடவை 3 இயரிங் ஆன உடனே கேட்பாங்க. கேட்டு ஒண்ணு கொடுக்கலன்னாக்கா நான் விட்டுருவேன்னு சொல்லி எத்தனை கேஸ் ஆயிருக்கு அது போல. அதனால பிரைமா பேசி இல்லாம இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அரசியல் பண்ணதெல்லாம் முடியாது, அது ரொம்ப தவறு. அதனால அதை அவரு போய் ஆஜராகி அவரை இன்னசென்ட், நான் இதுல எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு அவர் நிரூபிக்க வேண்டியது அவருடைய கடமை. அவர் செய்யலைன்னா அரசியல் ரீதியாக அவருக்கு பெரிய பின்னடைவு தான் ஏற்படும். 2வது, சேலத்துல நடந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டோம் என்று சொன்னால், சேலத்துல நடந்த விஷயத்தை ஆல்ரெடி அது க்ளோஸ், பத்திரிகையில எல்லாம் செய்தி வந்தாகிவிட்டது. ஜூன் மாசம் 5ஆம் தேதி நடந்த பிரச்சனைய அந்த அங்கீர் திவாரி இஷ்யூக்கு பிறகு அது தூசி தட்டப்பட்டு அது திரும்ப கட்டமைக்கப்படுகிறது, அது அரசியலாக்கப்படுகிறது. அங்க நடந்திருக்கிறது. அதுல அந்த மணி ஒரு பேர் என்ன, பாலமுருகன் என்கிற ஒரு ஐடி அதிகாரி நிர்மலா சீதாராமன் பதவி விலகணும் அப்படி இப்படி தாறுமாறா பேசுறாரு. அவர் ஏதோ டிஎம்கேல சீட்டெல்லாம் கேட்கறதாக எல்லாம் அவர் இப்ப ரிட்டையர் ஆக போறார். அவர் டிஎம்கே ஆதரவாளராக இருக்கலாம், ஆனா ஒரு அரசு அதிகாரி அப்படியே பேசுறார். இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல எது நடந்ததோ அது நடந்த வகையில விவாதிக்கணுமே. சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்புனது அப்ப சரிதான்றீங்களா? ஏங்க, சாதி பெயரை நான் சரின்னு சொல்லல, அது தவறான விஷயம்தான். சாதி பெயர் பழக்கத்துல இல்லாம இருக்கிறதா? முத்துராமலிங்க தேவர்னு இருக்கிறது, காமராஜ் நாடார்னு இருக்கிறது, எல்லா நாடார் சில பேருக்கு அவங்க பேரை போட்டா தான் லெட்டரே போய் சேரும். இப்ப இந்த லெட்டர்ல இப்ப அந்த 2 விவசாயிகளுக்கு கண்ணையனுக்கும் கிருஷ்ணனுக்கும் போயிருக்க லெட்டர்ல அவங்க அட்ரஸ் இருக்கா பாருங்க. அந்த லெட்டர்ல நீங்க என்ன குமார் உங்க பேருக்கு பின்னாடி சாதி என்ன நீங்க பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்களா? நான் பயன்படுத்தலைங்க. பயன்படுத்துற பழக்க வழக்கமா இருந்தது இன்னும் சிலருக்கு அடையாளமாவே அது இருக்கிறது. சுப்பிரமணிய ஐயர்னு போகிறது. 1929க்கு பிறகு தமிழ்நாட்டுல சாதி பெயரை பயன்படுத்துற வழக்கம் அப்படிங்கிறது மெல்ல ஒளிஞ்சிருச்சு. இப்ப இல்ல, அதெல்லாம் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு
எல்லாம் லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிற சட்டமும் இருக்கு. லஞ்சம் வாங்கி டெய்லி சென்னையில கேமரா எடுத்து சுத்தி பார்க்க ஒரு 10 பேரை பிடிக்கலாம் போலீஸ் லஞ்சம் வாங்குறத. அதுக்காக என்ன பண்ண முடியும்? லஞ்சம் வாங்குறதும் சாதி பேரை பின்னாடி போடுறது ஒண்ணா சார்? லஞ்சம் அதெல்லாம் வேணும்னுக்கு போடுறது இல்ல சார். அந்த அதிகாரி வந்து அவனுக்கு அந்த லெட்டர் அனுப்புன அதிகாரிக்கு அது ஒரு ஜாதி பேரான்னு கூட தெரிஞ்சுதான் என்னன்னு எனக்கு தெரியல. அது போட்ட தப்பு. நான் அதை நியாயப்படுத்தல. அதுக்காக அதை வச்சு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அதுக்காக அவர் மேல ஜாதிக்கு வன்கொடுமை சட்டத்துல பாயணும் போகணும் வரணும் பேசுறதுலாம் அரசியலாக்கப்படுகிறது. தெரியாம அதான் ஆல்ரெடி அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. அது அந்த கேஸை க்ளோஸ்டுன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கிறது. ஆகையினால அதை திரும்ப எடுத்து வச்சுக்கிட்டு ஜூன் மாசம் நடந்த விஷயத்தை இப்ப எடுத்து வச்சுட்டு விவாதம் பண்றதே அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக எனக்கு தோணவில்லை. குபேந்திரன் இது தொடர்பாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்காக தான் முன்னாடி சிரிச்சாரு. சாதி பேர் வந்து அதெல்லாம் வந்து வழக்கத்தில் இருக்கிறது தான், வந்து ஒரு லெட்டரில் அந்த பேரை போட்டால் அவங்களுக்கு போய் சேரவே சேராது அப்படிலாம் சொல்றாரு. அப்படிதான் இருக்கா நிலவு? அப்படிலாம் இல்லை. அதாவது இந்த ஜாதி பெயரை வந்து தெரியாமல் குறிப்பிட்டு விட்டார்கள் அப்படிலாம் ஒரு விளக்க ரீதியாக சமூக வலைதளங்கள் வந்து பரப்பப்படுகிறது. என்ன கேட்குறேன், அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போட்ட எஃப்ஐஆரே தமிழில் இருக்குது. அப்போ தமிழ் இருக்கும்போது வட இந்திய அதிகாரிகள் அல்ல தமிழ் தெரிய அதிகாரிகள் அது தெரியாமல் அனுப்பிவிட்டார்கள் என்று முட்டு கொடுப்பது தவறான வாதம். அதில் பிராக்கெட்டில் அவர் கிருஷ்ணன் போட்டு பிராக்கெட்டில் PALLAR பல்லர்னு போடுறாங்க. அப்போது இப்போ அவங்க கட்சி கூட்டணியில் இருக்கிற டாக்டர் கிருஷ்ணசாமி கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. எப்படி இந்த பட்டத்தை வந்து மாற்றி தேவேந்திர குல வேளாளர் என்று சட்டத்தை இயற்றியதே பாஜக அரசு. அதுக்கு ஒரு விழா எடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் இந்த பெயரை எப்படி பயன்படுத்தலாம்? நான் அது கூட விட்டுறேன். நான் கேட்குறேன், நீங்கள் அது தவறா இல்லையான்னு அந்த மக்கள் முடிவு செய்யட்டும். நீங்கள் இதை விட ஒரு படி மேலே போய் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒன்று சொன்னார். அண்ணா, நம்ம எஃப்ஐஆரில் வந்து ஜாதிலாம் இருக்குதுங்கண்ணா, ஜாதிலாம் கேட்குறாங்கண்ணான்னாரு. உடனே இன்றைக்கி சமூக வலைதளங்களில் எல்லா எஃப்ஐஆர் காப்பி எடுத்து போடப்பட்டது. யாராவது ஒரு பாஜக தொண்டராவது ஓடி வந்து அண்ணாமலை பேசியதற்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு மானசீகமாக வருத்தம் தெரிவிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆரில் ஜாதி பெயர் கேட்பதில்லை. அது காலம் வந்து நேஷ்னாலிட்டி அப்படி தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அவர் வேலை செய்த மாநிலத்தில் கர்நாடகாவில் இருக்குதான்னு நமக்கு தெரியல. ஆனால் இப்படி ஒரு படித்த அதிகாரி, ஒரு IPS படித்தவர், சட்டம் தமிழ்நாட்டில் அவருடைய கல்லூரி காலமில் இங்கே கழித்தவர், அவர் போய் சொல்கிறாரு ஆனால் ஜாதி பேர்லாம் இருக்குண்ணா தெரியாமல், அதெல்லாம் எதுக்கு நான் பெருசு. அப்போது நீங்கள் தெரிந்து வேண்டுமென்றே செய்த தவறை திரும்ப நீங்கள் வலியுறுத்த அது ஒன்றும் கண்டுக்காமல் போங்க அப்படின்னு சொல்வது மிகப்பெரிய கொடுமை. இதெல்லாம் கடந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மணல் முறைகேடு சம்பந்தமாக இடி வந்து கலெக்டர்களுக்கு சமன் அனுப்பியது. இன்னொரு புரட்சி கவிதாசன் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டார், அதுக்கு சேர்த்து நீங்கள் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். அதாவது வந்து அவருக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க, அவர் தப்பு இல்லைன்னு போய் நிரூபிக்க வேண்டியது அவரோட பொறுப்பு, அதனால் போட்டுமே சட்டப்படி தான் நடக்குது அப்படின்றாரு. யாரு? அரவிந்த் கெஜ்ரிவாலா? அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டோம் அப்படின்றாரு. யாரு? நம்ம பாஜக நண்பர் புரட்சி கவிதாசன் குறிப்பிட்டாரு. நான் கேட்குறேன், ஆதாரம் இல்லை என்று கோர்ட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் பணம் ஏதாவது கைப்பற்றினீங்களான்னு கோர்ட்டில் கேட்குறாங்க. பணம் கைப்பற்றியிருந்தால் அந்த ஆதாரத்தை காட்டுங்கள். இந்த ஊழல் விவகாரத்தில் யாரிடமாவது பணம் கைப்பற்றிருக்கிறதா, அல்லது எங்கேயாவது இந்த பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதா, அல்லது யாராவது ஒரு இடத்துல இருந்து இந்த பணம் கைமாறி இருக்கிறதா, அதுக்கு எந்த ஆதாரம் இல்லையே. நான் என்ன கேட்குறேன், ஒரு ஊழல் என்றால் அதுக்கு சம்மந்தமாக ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்கலாம், நிலம் வாங்கியிருக்கலாம், எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணிங்க. நீங்கள் அந்த வழக்கில் நீங்கள் டெல்லியில் தொடங்கி தெலுங்கானா வந்து சென்னை வரைக்கும் வந்துட்டீங்க. இதுவரை கைப்பற்றப்பட்ட பணம் எத்தனை, இல்லை வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எதாவது இருக்கா, அதை நீங்கள் கொடுக்கலாம். அவர் தான் என்ன சொல்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால், நீங்கள் துணிச்சலாக நீங்கள் வாங்க கைது பண்ணுங்கன்னு தான் உங்கள் சம்மனை மதிக்காமல் இருக்கார். நீங்கள் உள்ள தூக்கி போடலாம், ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சராக கூட நீங்கள் வைத்திருக்கலாம். உள்ளே இருந்து சிறையில் அவர் முதலமைச்சராகத்தான் செயல்பட போகிறார், தைரியமாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அங்கே போட்டால் அவருக்கு தான் சிம்பத்தி வரப்போகுது. ஏற்கனவே டெல்லியில் இருக்கிற தொகுதிகளை இழந்து ஆட்சியை இழந்து 3வது முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த அவருடைய ஆம் ஆத்மி கட்சியை நிர்மூலமாக்க வேண்டும். அவர் பஞ்சாபில் வந்து விட்டார், குஜராத்தில் தொட்டு விட்டார், இன்னும் பக்கத்து மாநிலங்களில் வந்து தன்னுடைய கட்சியை விரிவுபடுத்தி கொண்டார். ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான். நீங்கள் ஆம் ஆத்மி கட்சியை முடக்க வேண்டும், திமுகவை முடக்க வேண்டும், மற்றபடி உங்களுக்கு எதிர்கட்சி சிவசேனை முடக்க. நான் இதெல்லாம் விட்டுருங்க ராஜா திருவங்கடம். என்ன கேட்குறேன், மகாராஷ்டிரா என்னாச்சு? மகாராஷ்டிரா அஜித் பவார் வழக்கு என்னாச்சு? 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்து இடி குற்றப்பத்திரிகை வரை தாக்கல் செய்யப்பட்ட ஒரு நபருக்கு இன்றைக்கு துணை முதல்வர் என்றால் அந்த இடி துறை என்ன சொல்வீர்கள்? அவர் புரட்சி கவிதை சொல்லட்டும். அவர் வந்து இல்லை, அவர் வந்து நியாயமானவர், நாங்கள் போய் பார்த்தோம், முதல்ல சொன்னது தப்பு,
இப்போ சரியா இருக்குன்னு சொல்லட்டும். அதுல நீங்க இந்த ஒட்டு மொத்தமாக ஈடி செய்கிற விவகாரங்களில் பொதுமக்கள் பார்வை எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு பத்திரிகையாளர் நான் பார்க்குறேன். நீங்கள் வேண்டுமென்றே நீங்கள் செந்தில் பாலாஜி வழக்காகட்டும், பொன்முடி வழக்காகட்டும், இப்படி வேகம் காட்டுகிற போது ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு சம்மன் அனுப்பி அந்த சம்மனில் ஒரு ஆரம்ப கட்ட விசாரணை, ஒரு பூர்வாங்க விசாரணை இடி நடத்திருக்கணும் வேணாமா? நேற்று இந்த சம்பவம்லாம் வெடித்து 30ஆம் தேதி இந்த விஷயம் கிளறப்படுகிறது. இன்று 4 தேதி ஜனவரி, கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் கழித்து நேற்று தான் இடி ஆஃபீஸர்ஸ் ஆத்தூரில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கோர்ட்டில் அந்த வில்லேஜில் போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. உண்டா இல்லைன்னு சொல்லுங்க. பதில் சொல்றீங்களா? அதுக்கு பதில் சொல்லலாமா? சொல்லலாம். இந்த ஆத்தூர் கேஸில் இடி அப்படிங்கிறது ஒரு மத்திய அரசு புலனாய்வு அமைப்பு, விசாரணை அமைப்பு. மத்திய அரசு விசாரணை அமைப்பு பெரும்பாலும் ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் அலுவல் மொழி இருக்கும். ரேர் அண்ட் ரேர் கேஸ் இது மாதிரி தமிழில் பிராந்திய மொழிகளில் அவங்களுடைய நடைமுறை இருக்கும். இந்த வழக்கில் ஒரு சிவில் டிஸ்பியூட் இருக்குது. எது? அந்த ஆத்தூர் விவசாயிகள் வழக்கில் ஒரு சிவில் டிஸ்பியூட் இருக்குது. அப்போ அந்த சிவில் டிஸ்பியூட்டு சம்பந்தமாக தான் இந்த பொய்யான புகார் அது விசாரித்து அடிப்படை முகாந்திரம் இல்லைன்னு முடிக்கப்பட்டிருக்கு. அந்த சிவில்ல அந்த புகாரை கொடுத்தவரே பாஜக நிர்வாகி அப்படிங்கறதை சேர்த்து பதிவு செஞ்சிரலாம். பல்லர் அவர் என்ன பொறுப்புலக்கிறாருங்கிற வரைக்கும் சொல்லலாமா சார்? இல்ல கிடையாது சார். நான் சொல்றேன், நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினரா இருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய புதுக்கோட்டை மாவட்ட பார்வையாளராக இருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய திருச்சி பாராளுமன்ற பொறுப்பாளராக இருக்கேன். நான் பிஜேபியில் இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நான் பொறுப்பில் இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? தேவையற்ற வாதங்களை எல்லாம் நீங்க எழுப்பக்கூடாது. அது இல்ல அந்த கம்ப்ளைண்ட அந்த விவசாயி மேல கொடுத்தவர் சேலம் மாவட்ட பாஜக நிர்வாகி குணசேகரன். அவர் கட்சியில இல்லங்க. நீங்க அது உள்ளுக்குள்ள நான் போறேன். கிடையாது, அங்க கிடையாது. பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையே விஷயத்துக்குள்ள வரல. அந்த எங்களுடைய நிர்வாகி ரொம்ப அமைதியானவர். குமார் அவர் நிர்வாகி தான், பாஜக நிர்வாகி தான். அது பாஜக நிர்வாகி பாஜக குமார் இல்ல நான் இப்ப நான் காலையில நீங்க எல்லாம் பேசுறீங்க மணி கேட்டுட்டு தான் நான் இப்ப உங்ககிட்ட பேசுறேன். இருங்க புரட்சி கவிதாசன் முடிச்சிட்டோம். இருங்க அவர் வெளியில இருந்து பேசுறாரு, அவருக்கு கேட்கல. நான் பேசிறேங்க. அதாவது குணசேகரனுக்கும் விவசாயிகளுக்கும் ஏற்பட்ட சிவில் பிரச்சனை இடி வரைக்கும் போயிருக்கு. இதுல உங்களுக்கு தெரியும், வருவாய் ஆவணங்கள் எல்லாம் அந்த காலத்துல என்ன பேர்ல இருக்கோ அதே பேர்ல தான் இருக்கும். திருச்சி பகுதியில் தேவேந்திர குலவேளாளர்கள் மூப்பன் என்று அழைக்கப்படுவாங்க. ராமநாதபுரம் பகுதியில் குடும்பன் என்று அழைக்கப்படுவாங்க. சேலம் பகுதியில் பண்ணாடி மண்ணாடி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இது மாதிரி பேருக்கு பின்னாடி இன்னமும் இருக்கிறது. பழைய ரெக்கார்டு அப்படிதான் இருக்கு. அது அவங்க விருப்பப்பட்டாங்க. தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயும் கிடையாது. தமிழ்நாட்டுல யாரும் பேருக்கு பின்னால ஜாதி பேர் போட்டுக்கிறது கிடையாது. அது நடைமுறையில இல்ல. சும்மா பொய் சொல்லக்கூடாது சார். பொய் சொல்லக்கூடாது. எந்த ரெக்கார்ட்லயும் கிடையாது. தமிழ்நாட்டிலேயே அதிகமான எஃப்ஐஆர் வழக்குகள் வாங்கி இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கொண்ட கட்சி பாஜக. உங்க கட்சி நிர்வாகிகளுடைய எஃப்ஐஆர் எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எஃப்ஐஆர்ல பேருக்கு பின்னால ஜாதி பெயர் போட்டுருக்காங்களான்னு சொல்லுங்க. பேர்ல புத்தகம் வந்திருக்கு. எங்க யாரும் போடுறது கிடையாது. எந்த கட்சியோ எந்த நிர்வாகிகளோ யாரும் தம் பேருக்கு பின்னால ஜாதி பெயர்களை போட்டுக் கொள்வது கிடையாது. காமராஜர் நாடார் இருக்கு, பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் இருக்கு. தலைவர்களை இழிவுபடுத்துறீங்க. தலைவர்களை இழிவுபடுத்துறீங்க. தலைவர்களை இழிவுபடுத்துறீங்க. தலைவர்களே, பெருந்தலைவர் காமராஜரை நீங்க ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ளார ஜாதி தலைவரா அடக்குறீங்க. பாஜக காமராஜரை இழிவுபடுத்துகிறது. பாஜக கர்ம வீரர் காமராஜரை இழிவுபடுத்துகிறது. பாஜக கப்பலோட்டிய தமிழனை இழிவுபடுத்துகிறது. தமிழ்நாட்டு தியாகம் பண்ண பெருந்தலைவர்களை பாஜக ஜாதிய தலைவர்களாக அடக்குகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மிக வன்மையாக கண்டிக்கிறேன்.
திமுகவுடைய ஒரு நிர்வாகியாக மானமுள்ள தமிழனாக நான் பாஜகவை கண்டிக்கிறேன். தமிழ்நாட்டிற்காக தியாகம் பண்ண தலைவர்கள், ஜாதிய தலைவர்களாக அடக்கக்கூடிய பாஜகவுடைய புத்திக்கு நான் பாஜகவை கண்டிக்கிறேன். தமிழர்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணம் செய்த கப்பலோட்டிய தலைவரையும் ஜாதி பெயரை சொல்லி ஜாதிய வட்டத்திற்குள்ளார அடக்கக்கூடிய பாஜகவை நான் கண்டிக்கிறேன். பாஜகவை கண்டிக்கிறேன். தலைவர்களினுடைய பெயருக்கு பின்னால நீங்க என்ன ஜாதி பெயரை சொல்லி அவர்களை இழிவுபடுத்துவது, அவர்களை சிறுமைப்படுத்தக்கூடிய இந்த நிலையை நான் மிக வன்மையாக நீங்க உங்க பேருக்கு ஜாதி பேர் போட்டுருக்கீங்களா? உங்க பேருக்கு ஜாதி பேர் போட்டுருக்கீங்களா? அது அவமானம் இல்லையா? புரட்சி கவிதாசன் எங்க பதிவு பண்ணிருக்குது? எந்த இடத்துல அரசுடைய எந்த இடத்துல அப்படி பதிவு பண்ணிருக்குது? ஜாதி பேரை சேர்த்து சொல்லலாம். பாஜகவுக்கு ஜாதியை போட்டுக்கிட்டு அந்த அவமானத்தை ஆனா தமிழ்நாட்டில் யாரும் நினைக்கிறது கிடையாது. பேசுறதுக்கு தயாரா இருக்கிறேன். நீங்க சொன்னதை நீங்க வாபஸ் வாங்குங்க. கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாரையும் பச்சை தமிழர் காமராஜர் பின்னாடியும் ஜாதி பெயரை போட்டு நீங்க எப்படி சொல்லலாம்? எப்படி சார் சொல்லலாம்? பாஜகவுக்கு ஜாதி பெயர் போட்டுக்கிறதுக்கு பெருமையா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்கள் அவங்களுடைய பெயருக்கு பின்னால ஜாதி பெயரை சொல்லி அவர்களை சிறுமைப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களோட ஜாதி தலைவர்களா? பெருந்தலைவர் காமராஜர் ஜாதி தலைவரா? பாஜக அப்படிதான் பாக்குதா? கப்பலோட்டிய தமிழர் ஜாதி தலைவரா? அவரை பாஜக அப்படிதான் பாக்குதா? சொல்லுங்க. ஜாதி தலைவரா? பாஜக அப்படிதான் பாக்குதா? எப்படி நீங்க சொல்லலாம்? எப்படி நீங்க தலைவர்களுக்கு பேரு பின்னாடி ஜாதி பெயரை போட்டுக்கிட்டு அதுக்கு வக்காலத்தை வாங்குறீங்கன்னா பாஜகவை மிக வன்மையா கண்டிக்கிறோம். ஒவ்வொரு தமிழர்களும் கண்டிக்கிறோம். உங்களுடைய ஜாதி கலவரத்தை தூண்டுறதுக்கு தலைவர்களை ஜாதி அடையாளமா வச்சுக்கிட்டு அதை இழிவுபடுத்துறத ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓ சார், நீங்க என்ன பாஜக தமிழர்களுக்காக போராடிய தலைவர்களுக்கு பின்னால ஜாதி பெயரை போட்டு அவர்களை இழிவுபடுத்தியதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த திராவிட பம்மாத்தெல்லாம் பேசாதீங்க. நீங்க பாஜக பம்பாத்துல ஜாதி பேர் போட்டு இழிவுபடுத்துவீங்களா? பாஜக பம்பாத்துல ஜாதி பேர் போட்டு சொல்லுங்க. வேங்க வயல் இருக்கிறது, மேலவளவு இருக்கிறது, கொடியங்குளம் இருக்கிறது, எல்லா அநியாயங்களும் இருக்கிறது. ராகுல் காந்தி பேசுறாரு நாடாளுமன்றத்துல, பிரச்சாரத்துல பேசுறாரு. இந்த நாட்டுல ஊழல் பண்ண பெயர்களுக்கு பின்னாடி எல்லாருமே ஒரே மாதிரி பெயர் இருக்கு. ஒரு பெயரை சொன்னதுக்காக பாஜக என்ன பண்ணிடுச்சு? நரேந்திர தாமோதரதாஸ் மோடி நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜாதி பெயரை சொல்லி அவமானப்படுத்திட்டாங்க. சொன்னாங்களா இல்லையா? இப்ப நாடாளுமன்றத்துல துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் என்ன பண்ணாரு? என்ன ஜாதியை சொல்லி அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப ஜாதி பெயரை பின்னாடி போட்டுக்கக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடிய வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களே அவமானமா கருதி அது பழக்கத்தின் அடிப்படையில் போட்டு, ஆனா அப்படி சொல்லக்கூடாது இழிவாக நினைக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது கேவலமான மலிவான கீழ்த்தரமான அரசியல் பாஜக தமிழ்நாட்டுக்காக போராடிய தலைவர்களுடைய பின்னால ஜாதி பெயரை போட்டு பேசுது அப்படின்னு சொன்னா அதை புரட்சி கவிதாசன் ஒரே ஒரு விஷயம், அதாவது வந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. குபேந்திரன் ஒண்ணு கேட்டாரு, அதுக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு போடப்படக்கூடிய எஃப்ஐஆர்ல நீங்க சொல்றபடி கிராமத்துல வழக்கத்துல இருக்கு, அது இதுன்னு என்ன காரணம், என்ன சப்பக்கட்டு கட்டினாலும் எஃப்ஐஆர்ல எங்கேயாவது சாதியோட பெயரை குறிப்பிடுறாங்களா பேருக்கு பின்னாடி? அனைத்து அட்வொகேட்டுகளுக்கும் தெரியும் சார். நான் அதை கேட்கல சார். காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை போடக்கூடிய முதல் தகவல் அறிக்கையில எஃப்ஐஆர்னு சொல்லப்படக்கூடிய முதல் தகவல் அறிக்கையில எங்கேயாவது பேருக்கு பின்னாடி சாதி பெயர் வருதா? நீங்க பிசிஆர் கேஸ்ல ஜாதியை குறிப்பிடாம எப்படி அக்யூஸ் பண்ணுவீங்க? நான் கேக்குறேன். என்ன அயோக்கியத்தனமா இருக்கு?
முட்டாள்தனமா PCR இருக்கு. Act போட வேண்டியது பெண்களுக்கு இடி மேல, வழக்கு பாஜக போடல, மேல. ஆண்பாலா பெண்பாலான்னு போட்டாகணும். ஜாதி ரீதியா வழக்கு போடும்போது இந்து பல்லர் அல்லது இந்து பறையர் அல்லது இந்து அருந்ததியர் அல்லது அவங்களை இழிவா பேசிட்டாங்கன்னு ஜாதி பேரை குறிப்பிடணும்னா ஜாதி போட்டு தான் ஆகணும். நீங்க சாட்சி டெபாசிஷன் கொடுக்கும்போது, சத்தியப்பிரமாண வாக்குமூலம் கொடுக்கும்போது அதுல சாதி இருக்கும், தொழில் இருக்கும், ஊர் இருக்கும். என்ன இது கோர்ட்டுடைய நடைமுறை தெரியாம குபேந்திரன் சார். ஐபிஎஸ் படித்தவர் அண்ணாமலை மிகப்பெரிய பொறுப்புல இருந்தவர், அவருக்கு எஃப்ஐஆர் அது தெரியாதா? நீங்க தான் அவருக்கு ஐபிஎஸ் சொல்லி கொடுக்கணுமா? குபேந்திரன் சார், அதுதான் பெரிய சந்தேகம். வராருங்க. சந்தேகம். குபேந்திரன் சார் சொல்றாரு, பதில் சொல்றாரு. படித்த அத்தனை பேருக்கு தெரியுங்க. குபேந்திரன் பதில் சொல்லட்டும் அதுக்கு. இல்லை, தமிழ்நாட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு செய்யப்படுகிற எஃப்ஐஆரில் ஜாதி பெயர் கேட்கப்படுகிறதா தான் கேள்வி. நீங்கள் டெபோசிஷன் இருக்குது, பிசிஆர் ஆக்டில் எப்படி கேஸ் போடுவாங்க, அதெல்லாம் வேற. நான் என்ன கேட்குறேன், எங்கேயாவது ஜாதி பெயர் குறிப்பிடப்படுகிறதா? நான் போய் புகார் கொடுக்குறேன், உங்கள் அப்பா என்ன ஜாதின்னு கேட்குறாங்களா? இல்லை எஃப்ஐஆரில் அந்த ஜாதி பெயர் இருக்குதான்னு காட்டுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்துட்டு வம்பு சண்டைக்கு போல. லட்சக்கணக்கான எஃப்ஐஆர் தர்றேன், லட்சக்கணக்கான எஃப்ஐஆர் ஏங்க, அது தர்றேன். அப்படியே இது சார்ஜ் ஷீட்ல இருக்கு, எஃப்ஐஆர் இருக்குங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் உடனே புரட்சி எடுக்க முடியாது. பல நூறு ஆண்டு அதையே எதை வச்சு கிரைம் பீரோல ரெக்கார்ட் எடுக்கறாங்க? எதை வச்சு கிரைம் பீரோ ரெக்கார்ட் எடுக்கறாங்க? குழந்தையை சேர்த்தா என்ன இந்து நாடா? பாஜக தனியா போலீஸ் ஸ்டேஷன் வச்சு பாஜக தனியா ஜாதி பேரை கேட்டு எஃப்ஐஆர் போடுறதோ என்னவோ அப்படி வேண்டுமானாலும் இருக்கலாமே தவிர தமிழ்நாட்டுல எங்கேயும் அந்த மாதிரி போடுறது கிடையாது. அண்ணாமலை சொல்லிட்டா எல்லாரும் சரி கிடையாது. அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? இந்தியாவில் எத்தனை மாவட்டம் தெரியாது அண்ணாமலைக்கு. அண்ணாமலை சொன்னாருங்கிறதெல்லாம் ஆதாரமா இங்க எடுத்துக்க பாஜக ஹைகோர்ட், பாஜக சபரிமலை சொல்லுங்க. இப்ப இடி பாஜக, அப்ப டிஏவிசி பாஜக, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேசுற கேட்காது. குமார் வந்துறேன். வசீகரன் சார். நீங்க சம்மன் அனுப்புறாங்க, போயிட்டு ஆஜர் ஆகிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் நேரா போய் ஆஜராகி என் மேல எந்த தப்பும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்க வேண்டியதானே. அதற்கான பொறுப்பு அவருக்கு இருக்குது, அதற்கான கடமை அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல வாதம் முன்வைக்கப்படுது. இல்லை, அவங்க அதை தான் சொல்லுவாங்க. அவங்க எது உண்மை, எங்க கஷ்டப்படுறவங்களுக்கு தான், முட்டை கோழிக்கு தான் வழி தெரியும், சாப்பிட்றவங்களுக்கு தெரியாது. அவங்க என்னன்னு கேட்டால், இந்த சம்மன் கொடுக்கறதுனால ஏற்கனவே எப்படி சிசோடியாவுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டது. சம்மன்கிறது சாதாரணமாக அழைப்பானை தாங்கிறாங்க. அது அழைப்பானையாக அது இல்லை, அழைப்பானையாக அழைச்சிட்டு போய் தான் உள்ளே உட்கார வச்சது 1 வருஷமா. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சம்மன் வேற, சிறைப்பிடிக்க இது அனுப்புறது வேறங்கிறதெல்லாம் கிடையாது. ஆக அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்கிறேன் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னு கேட்டால், நீங்கள் முறையான சம்மனை அனுப்புங்க, முறையானதை செய்யுங்கன்னு தான் சொல்கிறாரு. சட்டத்தில் இடம் இருந்ததுனால தானே இதை அனுப்ப முடிஞ்சது. சட்டத்தில் இடம் இருந்ததுனால நீங்கள் சும்மா இருங்க. அதை பாருங்க, இந்த பேசும்போது குறுக்க பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கலவரம் நாட்டில் மட்டும் பண்ணுறதில்ல, இப்போ சன் டிவியில் உட்காந்து பண்ணுறீங்க கலவரத்தை. ஜாதி பேராலே மதத்தின் பேராலே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆக என்னன்னு கேட்டால், பேசும்போது பேச விடுங்க. ஆக இது நீங்கள் பேசும்போது தான் நாங்கள் பேசுகிற மாதிரி நீங்கள், ஏன்னா உங்கள் கலவரம் மூடு, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கலவரம் மூடு, அதனால பேச விட மாட்டேங்க. நீங்க சும்மா இருங்க, உங்கள்ட்ட பேசுறேன். நீங்க உங்க பதில நான் கேட்க நான் தயாரா இல்லை. ஆக இது என்னன்னு கேட்டா, இங்க இது நாங்க அவர் பேசிக்கிட்டே தான் இருப்பார். இப்போ ஏற்கனவே பேசும்போதும் அவர் குறுக்க பேசிட்டு, பேச விடாம தான் சொல்றதுதான் மற்றவங்க சொல்றது சரியா புரியக்கூடாதுங்கிறதுக்காக அவர் திரும்ப பேசிட்டு இருக்கிறாரு. அது தவறான வாதம். அது அவர் நாகரிகம் கிடையாது. அவங்க எவ்வளவு பெரிய புரட்சின்னு பேர் வச்சிருந்தா கூட புரட்சி, இந்த நல்ல புரட்சியை பண்ண மாட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் சப்ஜெக்ட் நீங்க பேசுங்க, நீங்க பேசும்போது பேசுங்க, அடுத்தவங்க பேச விடாம பண்ணாதீங்க, கலவரம் பண்ணுங்க. இங்க கலவரம் பண்ணாதீங்க. நீங்க பல்லர் ஜாதியை வைக்கிற பெருந்தலைவர் காமராஜரையும் சிரமப்படுத்துறீங்க, நீங்க பாவு சிதம்பரனாரையும் சிரமப்படுத்துறீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு இது சரின்னு தெரியல. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி தமிழ்நாட்டுல அந்த மாதிரி வரைக்கும் நடந்திருக்கா? எங்கேயாவது பேசப்பட்டிருக்கா? நீங்க கோர்ட்ல நடக்குது, வக்கீல் சொல்றாரு, அவங்க வாதத்துல சொல்றாங்க, என்ன அர்த்தம் அதுக்கு? எல்லாத்தையும் உங்க கடந்த காலத்தை திரும்பி பாருங்க, நாடே சிரிக்குது. உங்களை 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு பதில் சொல்ல முடியல மக்கள், உங்களால வாய் திறக்க முடியல. நீங்க அந்த மாதிரி நாட்டை சூறையாடிட்டு இருக்கீங்க, கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க பேசுறதுக்கு, ஆம் ஆத்மி பத்தி பேசுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அருகதையும் கிடையாது. நாங்கள் முறையானபடி முறையாத, அவர் பேச விட மாட்டாரு, என் பேச்சு புரியக்கூடாது என்பதற்காக குறுக்க பேசிட்டு இருக்கிறாரு. அவர் தவறான ஆளை உட்கார வச்சிருக்கீங்க.
அவர் அப்படிதான் பேசுவாங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதனால வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த சம்மனை பொறுத்தளவுக்கு போய் விளக்கம் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனால் இவர்கள் அந்த சம்மன் கொடுக்கிற நோக்கம் இல்ல, அவர்கள் இன்டென்ஷன் தப்பு. இது அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய வேண்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலை முடக்கணும், ஆம் ஆத்மி கட்சியை முடக்கணும், இந்த தேர்தலில் வந்து நாங்கள் ஆம் ஆத்மி கட்சியை பிரச்சாரம் பண்ணக்கூடாது என்கிறதை முடக்க வேண்டும் என்பது இன்டென்ஷன். உங்க இன்டென்ஷன் தப்பு, உங்க நோக்கம் தப்பு, உள்நோக்கத்துக்கு தப்பு. அதை புரிந்து கொண்டு நாங்க தெளிவா இருக்கிறோம். நாங்க அதை புரிந்து கொண்டதால் தான் நீங்க வந்து எங்களுக்கு சட்டம், உங்களுக்கு மட்டும் சட்டம் இல்லை, எங்களுக்கு சட்டம் தெரியும். நாங்களும் ஒரு ஆள்றோம், நாங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஸ்டேட்டுக்கு 2 ஸ்டேட் இந்திய வரலாறுலேயே ஒரு 8 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்குள்ள ஒரு தேசிய கட்சியாக வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு பேசாதீங்க. நீங்க இந்தியாவில் நீங்க ஆட்சி ஆள்ற காரணத்தாலும் தமிழ்நாட்டில் பணபலம் அதிகம் இருக்கிறதுனாலும் நீங்க தமிழ்நாட்டில் எல்லாம் கொளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லைன்னா நீங்க இந்த ஆட்சி மத்தியில் போச்சுன்னு சொன்னா நெல்லிக்காய் மூட்டையை போல சிதறி போய் விடுவீர்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். ஆகையினால ஆம் ஆத்மி கட்சி தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது, ஊழலை எதிர்த்து கொண்டிருக்கிறது, ஊழலுக்கு எதிரான வாதங்களை தான் பண்ணி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக டெல்லி மக்கள் தொடர்ந்து எங்களை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவை, மக்களுடைய தேவைகளை புரிந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட அத்தனை பேரும் டெல்லிக்கு வந்து அங்குள்ள சூழ்நிலைகளை, பள்ளிகளை என்பதை வந்து எல்லாம் பார்வையிடுறாங்க. ஆக அதனால தான் நல்ல இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, இதெல்லாம் எப்படியாவது எல்லாம் தடுத்தாகணும். இது வந்து இன்னைக்கு ஸ்டாலினுக்குன்னு இல்லை, சாரி இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குன்னு இல்லை, இவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் இல்லை, ஒவ்வொரு எதிர்க்கட்சி முதல்வர்களையும் இது மாதிரி செய்வாங்க. இவர்களுக்கு திட்டமே என்னன்னு கேட்டால் இவர்களே வந்து எதிர்க்கட்சிகள் ஒன்று இருக்கக்கூடாது. இவங்க கான்ஸ்டியூஷன் மேலே இவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இவங்களுக்கு இந்திய எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான நோக்கத்திலே இவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு 2024 கண்டிப்பாக சொல்ற இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இருக்கு. இந்த இந்தியா கூட்டணி ஒன்று சேராது, இதில் அரவிந்த் கெஜ்ரிவால் சேர மாட்டாரு, இப்போ மம்தா பானர்ஜி சேர மாட்டாங்க, இப்படிதான் சொல்லிக்கிட்டு அலைவாங்க. அங்க பிரச்சனை இருக்குது. எல்லாம் முரண்பாடு உள்ள கட்சிகள். டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் எதிர்கட்சி தான், பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் எதிர்கட்சி தான், கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிர்கட்சி தான், பெங்காலில் காங்கிரஸும் திருமாவளவனும் எதிர்கட்சி தான். இதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த கூட்டணியை நாங்கள் வந்திருக்கிறோம். காரணம், உங்களுடைய அடாவடிகளை அடக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு கூட்டணியை அமைத்தால் தான் சரியா வரும். இது கண்டிப்பாக இந்த இப்ப நடந்த டெல்லி கூட்டம் இருக்க, இந்த டெல்லி கூட்டம் என்பது சாதாரணமானதல்ல. எல்லாரும் ஒண்ணா வரமாட்டாங்கன்னு நினைச்சது, எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து வந்தாங்க பாருங்க. அதுதான் அதுல இந்த இந்தியா கூட்டணியுடைய 2024 வெற்றியை குமார் ரொம்ப நேரமா குறுக்கிட்டார். வர சார், எவ்வளவு நாங்க ஆமா பந்து மாதிரி எங்களை அடிக்க நாங்க எம்பிக்கிட்டு தான் இருப்போம். வசீகரன் சார் பேசலாம், இருங்க பேசுறேன், வரேன். சட்டத்தை மதிக்கிறவராக அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் விசாரணை ஆணையத்தின் முன்னால் சென்று நான் சம்பந்தப்படவில்லை என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும். அது நிரூபிக்காத வரை அவர் குறிக்கிறார். வசீகரன் உங்ககிட்ட குறிக்கிறார். ஒரு நிமிஷம், இது வந்து தொடர் கான்ஸ்டிடியூஷன் மேல ஒரு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நீங்க எப்படி சட்டத்தை பேச முடியும்? நீங்க சட்டத்தை மதிப்பவர்களா இருந்தால் இந்த சம்மன் கேட்கறது சரி, நியாயமானது, ஜனநாயக பொறுப்படி அவங்க சம்மன் கேட்கறாங்க. உரிமை இல்லையா? நீங்க ஈடு இருக்குன்னா எதை வேணாலும் பண்ணுவீங்களா? நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? ஈடியை வச்சுக்கிட்டு எதை வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு சொல்லுங்க பதில். நேரா வாங்க, விஷயத்துக்கு வாங்க. ஈடு இருந்தா எதை வேணாலும் பண்ண முடியுமா? யாரை வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஆக நீங்க வந்து கூட்டி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு பிளான் குமார் நேரா வாங்க, நேரா பதிலுக்கு வாங்க. நேரம் குறைவா இருக்குது. ஈடியை வச்சு என்ன வேணாலும் செய்வீங்களா? அதான் அவர் கேக்குறாரு. 100 அமித்ஷாவுக்கு சமம். உங்க திட்டத்துக்கு மேல எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது சட்டத்தை முதல்ல அவர் ஒபே பண்ணணும் சார். சட்டத்தை ஒபே பண்ணணும். நீதிமன்றம் ஒபே பண்ணி தான் இருக்காரு. ஒபே பண்ணதுனால தான் லெட்டர் போடுறாரு. ஒபே பண்ணதுனால தான் கடிதம் எழுதுறாரு. கடிதம் போடுறாரு. நீதிமன்றம்ல முதல்ல ஈடி தான் அனுப்புறாங்க. ஈடி தான் இதை அனுப்புறாங்க. நீதிமன்றம் அனுப்பல. ஈடி தான் இது. ஈடியை தான் நாங்க பேசுறோமே தவிர ஈடிக்கு தான் பதில் போடுறோம். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணாங்க? சட்டத்தை மதிக்கல. சட்டங்கிறது கோர்ட். நாளைக்கு கோர்ட் என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். சும்மா நீங்க பேசிட்டே இருக்காதீங்க சார். நீங்க 2 பேரும் வந்து எதிர்த்து பேசணுங்கிறதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. என்ன மோடி செஞ்சாலும் சரின்னு சொல்றதுக்காக உட்கார்ந்து இருக்கீங்க. ஒரு நியாயத்துக்கு நீங்க கட்டுப்பட்டு நீங்க பேசுறது கிடையாது. எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதாவது நீங்க வந்து ஓவரா பேசிட்டா எல்லாம் சரியாயிரும், எல்லாரும் சமாளிச்சிடலாம். ஆம் ஆத்மி தெளிவானது. ஆம் ஆத்மியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோகியதை கொஞ்சம் இருங்க, நான் பேச விடுங்க. கொஞ்சம் பேச விடுங்க. இல்ல நான் பேசல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஜெனியூனா இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் நீங்க சட்டத்துக்கு முன்னால எல்லாரும் சமம்.
அப்படி உங்களை போல அரவிந்த் கெஜ்ரிவால் போல இந்த நாட்டை சொல்றேன், திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறீங்களா? போக மாட்டேன், நான் என் மேல என்ன எல்லாரும் இருந்தா அப்ப எப்படி சட்டத்தை போக மாட்டேன்னு சொல்லல, அதனால விசாரணைக்கு கட்டுப்படுவேன்னு சொல்லவே இல்ல, கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லவே இல்ல, அமலாக்கத்துறை முன் ஆஜராகி கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லவே இல்ல, விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன், விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன், விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன்னு தான் சொல்றாரு. நீங்க தவறான சரியான சம்மனை கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். சரியான சம்மனை கொடுங்க. இது வரைக்கும் நீங்க 7 தடவை என்ன காரணம் அப்படின்னு குறிப்பிட்டு சம்பளம் கொடுங்கன்னு கேக்குறாரு. என்ன காரணம், என் மேல என்ன தப்பு இருக்கு, அதற்கான ஆதாரங்கள் என்ன இருக்கு, இததான் அவர் கேக்குறாரு. சரி 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 வரேன். குபேந்திரன் ரொம்ப நேரமா குறுக்கிட்டீங்க. அதாவது இந்த விவாதத்துடைய திசையை திருப்பினார் நண்பர், பாஜக நண்பர். அவருக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். 2017 எஃப்ஐஆர் நம்பர் 31 ராம்நாட்டில் போட்டது, சென்னையில் போடல. அதிமுக ஆட்சி. தயவுசெய்து இப்போ கூகுளில் கூட நீங்கள் பாருங்கள். அதில் ஒரு கம்ப்ளைண்ட் கவனத்துக்குது. பிச்சை ஆரோக்கிய தாஸ், அவர் கம்ப்ளைண்ட் புகார்தாரர். அவருடைய அப்பா பேர் கருத்தையா, தொழில் ஃபிஷர்மேன். இந்த எஃப்ஐஆர் கூகுள் செஞ்சு பார்க்கலாம். இதில் எங்கேயாவது ஜாதி பேர் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள். 2017 போட்ட எஃப்ஐஆர் நம்பர் 31. நான் இது விட்டுறேன். இது ஜாதி பெயர் தாண்டி போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் விவாதத்தில் இருக்குது. இப்போ இந்த மணல் முறைகேடு சம்பந்தமாக தமிழ்நாட்டில் இடி வந்து அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். இந்த இடி விசாரணைக்கு பிறகு கலெக்டர்களுக்கு சம்மன் அனுப்பிச்சாங்க. இந்த சம்மன் அனுப்பிச்ச பிறகு ஹைகோர்ட்டில் போய் என்ன சொன்ன, நீதிபதிகள்லாம் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு மாநில அரசின் எல்லைக்கு உட்பட்ட அதிகாரி கலெக்டர்களுக்கு சம்மன் அனுப்புவது என்ன நியாயம்? நீங்கள் அதிகார வர்க்கத்தில் வரம்பு மீறி செயல்படுகிறீர்கள். உங்களுக்கு வந்து எல்லையற்ற சுதந்திரம், எல்லையற்ற அதிகாரம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உடனே இவங்க உள்ளே வராங்க அட்வொகேட், நாங்கள் வந்து சம்மன் அனுப்பிச்சது வந்து உதவி கேட்பதற்கு தான். தமிழ்நாடு முழுவதும் மணல் குவாரியில் முறைகேடு. உதவி கேட்பது என்பது வேறு, சம்மன் அனுப்புவது என்பது வேறு, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த விவகாரத்தில் ஏன் அப்பீல் போல? இந்த விவகாரத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மேலாக ஏன் இடி அப்பீல் போல? அப்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பில் என்ன தவறு? அதனால் இடி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் விதவிதமாக செயல்படுகிற ஒரு நோக்கத்தில் இடி இருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. சார் அமுதா நிறைவா, அதாவது ஒரு சாதாரண விவசாயிக்கு கூட ஒரு சம்மனை அனுப்பி தொந்தரவு செய்கிறது அப்படிங்கிறது இது எதனோட வெளிப்பாடா நம்ம பார்க்கறது? எதனோட வெளிப்பாடு அப்படின்னு சொன்னா, இப்போ சேலத்தில் விவசாயிகளுக்கு அனுப்பப்பட்டதுல வந்து அவருடைய நிலங்களை அபகரிப்பதற்காக தான் பாஜக நிர்வாகிகள் முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறத ஆதாரங்களோட அந்த எளிய விவசாயிகள் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநிலத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சரை அவரை மிரட்டுறதுக்கும் இடி பயன்படுது. பாஜகவினுடைய மாவட்ட பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு அடாவடி பண்ணி நிலத்தை அபகரிக்க பண்றதுக்கும் தெருவில் இறங்கி கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய வேலையை ஈடி பண்ணுது. அப்போ ஒன்றும் இல்லை, இந்த எளிய விவசாயிகள் ஈடிக்கு போகும் பொழுது, அங்கே நேரில் ஆஜராகும் பொழுது அவர்களோடு அவர்களுடைய வழக்கறிஞர் போகிறாங்க. அந்த வழக்கறிஞர்கள் உள்ளார வரக்கூடாதுன்னு அதிகாரிகள் அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் சட்டத்தில் அவர்களுக்கு இடம் இருக்குது. ஆனால் ஏன் அவங்க தடுத்து நிறுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு மிக காரணம் என்ன? இடி அதிகாரிகள் யாருக்காக செயல்படுறாங்க அப்படின்னா, அவங்க கடைசியில் பாஜகவுக்காக தான் செயல்படுறாங்க. கடைசியில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டு உச்சபட்ச அதிகாரங்களை கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு இன்னைக்கு பாஜகவினுடைய மாவட்ட நிர்வாகிக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்குது. அப்படிங்கும் பொழுது உள்ளபடியே இந்த அமைப்புகளை எப்படி பாஜக சீரழிச்சிருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. டெல்லி விஷயத்துல, ஆம் ஆத்மி பார்ட்டி விஷயத்துல அந்த இதே மதுபான ஊழல் வழக்கை காமிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரை மிரட்டி 5 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றது. அதற்காக அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்களா இல்லையா? ராஜஸ்தான் ஆன்டி கரப்ஷன் வந்து அங்க இருக்கக்கூடிய இடி அதிகாரிகளை கைது திண்டுக்கல்ல விரட்டி கைது பண்ணாங்களா இல்லையா? கடைசியா ஒண்ணு மட்டும் இவங்க நேர்ல போய் ஆஜராகி உங்களுடைய புனித தன்மையை நிரூபிங்க. இதுவே ஏமாற்று வேலை சார். காவல்துறை வழக்கு பதிவு தான் அப்படின்னா அந்த காவல்துறை தான் அவர் மேல குற்றம் என்ன இருக்குதுன்னு நிரூபிக்கணும். ஆனா ஈடி வழக்கு பதிவு அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்டவர் அவங்கள ப்ரூஃப் பண்ணிக்கணும். அதுவும் யாருடைய பார்வைக்கு கீழே இருக்குன்னா ஈடி அதிகாரிகளுடைய பார்வைக்கு கீழே தான் அவங்க வந்து அந்த வழக்கை வந்து நடத்த முடியும். அப்ப அவர்கள் முற்றிலுமாக வெளி உலக தொடர்பு, அவங்க வந்து ஒரு சிறைப்படுத்தப்பட்டு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு அங்க ஈடி வந்து அடக்குமுறைகளை பண்ணுது. அப்படி இருக்கும் பொழுது ஈடி ஏற்கனவே இடி அதிகாரிகள் ஒரு பக்கம் வந்து லஞ்ச ஊழல் வழக்கு
வழக்கில் வந்து கைதாகிட்டு இருக்கிறாங்க. ஈடினுடைய உச்சபட்ச அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்கள் வந்து இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு எளிமையான கேள்விதான் கேட்கிறோம். நீ வந்து ஆஜராகுன்னு சொல்ற, எதன் அடிப்படையில் சொல்ற? வானா வந்துடணுமா? போய் அங்க ஹேமந்த் சோரன் அவர்கள் நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு, 7வது முறை சம்மன் அனுப்பிட்டு இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய லாஸ்ட் சான்ஸ் சொல்றதுக்கு யாரு? இவங்க யாரு? ஈடி அதிகாரிகள் யாரு? யார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை மிரட்டக்கூடிய அதிகாரத்தை ஈடி அதிகாரிகளுக்கு யார் கொடுத்தா? அப்ப ஈடி அதிகாரிகளை ஆட்டி வைக்கிறது யாரு அப்படின்னா பாஜக. அந்த பாஜக எதுக்கு பயன்படுத்துது அப்படின்னா தன்னை எதிர்க்கக்கூடிய கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக எங்கெல்லாம் கால் ஊன்ற முடியலையோ அங்கெல்லாம் ஈடியை வச்சு நாங்க ஆட்டம் போடலாம் அப்படின்னு நினைச்சா, ஒரே ஒரு எச்சரிக்கையை நான் சொல்றேன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக, நீங்க இந்த நாட்டினுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடிமகன், டெல்லியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் யாரோ ஒரு தனிநபர் நினைச்சு நீங்க அவர் மேல கை வச்சு பாருங்க, இந்த நாட்டில் பாஜகவினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது நாளைக்கு தெரிய வரும். சார் புரட்சிகவி குறுக்கிட்டீங்க. சுருக்கமா நிறைவு பார்வையாக எடுத்துக்கிறேன். சுருக்கமா. ஆமா, அதான், அதாவது குற்றவாளி வந்து எந்த கட்சியில இருந்தாலும் குற்றவாளி தான். அது பிஜேபி, அதிமுக, திமுக, ஆம் ஆத்மின்னு எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி புரட்சி கவிதாசன் சொல்றீங்க. ஆனா அமலாக்கத்துறையும் பாஜகவையும் அதையே செஞ்சா மகிழ்ச்சி. சட்டப்படி தண்டிக்கப்படணும். பேசிட்டு இருக்கோம். சட்டப்படி தண்டிக்கப்படணும். அடுத்து இந்த பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகள் மீது இடி ரைடு போயிருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. பிஜேபி கூட்டணியில் இருந்த அதிமுக ஆட்சியில் தலைமைச் செயலகத்திலேயே ரைடு இருந்தது. அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் வந்துட்டு அவர் மீது கூட்டணியில இல்ல. அது மாதிரி நிறைய மந்திரிகள், 2வது பெரிய கட்சி கூட்டணியில, பிஜேபி கூட்டணியில, என்டிஏ அலைன்ஸ்ல 2வது பெரிய கட்சி அதிமுகவும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். நோ ஒன் எபோவ் தி லா. இதாங்க, யாரும் சட்டத்துக்கு மேலானவர்கள் இல்ல, சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான். பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தப்பு பண்ணா தப்பு தான். அதனால இந்த ஈடியில நான் 3வது ஒரு பாயிண்ட், இந்த அங்கித் திவாரி கேஸ்ல அது ஒரு சினிமாட்டிக்கா நடந்ததுங்க. அவர் ஈடி அதிகாரியே இல்லன்றாங்க. எப்படி பாஜக அதிகாரி, பாஜக நிர்வாகி இல்லன்னாங்களோ அங்கித் திவாரி ஈடி அதிகாரி கிடையாது அப்படி. சரி சார், நேரம் இல்ல. குமார் நிறைவா சுருக்கமா 2 வரியில. அது அங்கித் திவாரி கேஸ்ல ஒரு சினிமா கதை வச்சிருக்காங்க. நேரம் இல்ல சார், வரேன். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், முடிச்சிடுறேன், எனக்கு முடிய போறது. அதாவது அது சம்பந்தப்பட்டவர் பாஜகன்னு சொல்றது தகவல் சரியல்ல, தவறு. அவர் கிடையாது, இப்ப பொறுப்புல கிடையாது. அவர் 99 அங்க இருந்திருக்காரு, இப்ப கிடையாது. 1. 2வது, அந்த இடத்துல மின்சார பென்சிங் எல்லாம் போட்டு அதுல எருமைகள், காட்டு எருமைகள் செத்து அதன் சம்பந்தமான விவகாரங்கள் ரொம்ப நாளா போய்கொண்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில வேணா விசாரிக்கிறதுக்கு வேணா அவங்க தகவல் அனுப்பியிருக்கலாம். அதுல ஜாதி பேரை குறிப்பிட்டது தவறுதான், தெரியாம கூட பண்ணிருக்கலாம். அது அப்படி. அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல எந்த ஜாதி பேரை போட்டதுல ஒண்ணு தப்பு இல்ல, கிராமத்துல சொல்றாங்கன்னு சொன்னீங்க, இப்ப தப்புன்றீங்க. தப்பு இல்லங்க. 100 டாக்குமெண்ட் உங்களுக்கு காமிக்க முடியும். ஸ்கூல் சர்டிபிகேட், ஸ்கூல்ல அட்மிஷன்லயே ஜாதி பேரை போட்டு 1000 டாக்குமெண்ட் நான் காட்ட முடியும்ன்றாரு குபேந்திரன். அதனால அது தப்பு இல்ல, அது தப்புன்னு சொல்றது அது தப்பு தான் பொதுவா. ஆனால் அது ஒழிக்கப்பட வேண்டிய பழக்கம் தான். அது சட்டம் போட்டது சரிதான், ஆனா நடைமுறையில என்ன வரலன்னு நான் சொல்றேன், வேற ஒண்ணு சொல்லல. அது எடுபடாது. அவர் ஆஜராகி அவர் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும். தவறினால் அவர் கைது செய்யப்படுவது உறுதி. ஒரே நிமிஷத்துல உங்களுக்கான பதில சேர்த்து சொல்லலாம். இல்ல நண்பர் புரட்சி கவி பாரதிதாசன் அவரு புரட்சி கவிதாசன் சொன்னாரு, பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக தலைமைச் செயலகத்தில் போய் ஆட்சி செய்த போது, அதிமுக ஆட்சி செய்த போது தலைமைச் செயலகத்தில், அப்போ அதிமுக பாஜக கூட்டணியே இல்லை. ஜெயலலிதா இறந்த பிறகு அங்கே ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த போது தலைமைச் செயலராக இருந்த ராம்மோகன் ராவ், அப்போ அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்ததா? இல்லை பாஜக கூட்டணி அதிமுக இருந்தால் கிடையாது. அதன் பிறகுதான் கூட்டணியை வர வைப்பதற்காக தங்கள் கூட்டணியில் எப்படியோ அதிமுக வர வேண்டும் என்று மிரட்டுவதற்காக சென்று நடத்தப்பட்ட ரைடு தான். அந்த ரைடில் ராம்மோகன் ராவ் தலைமைச் செயலர் ஐஏஎஸ் மீது இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அவர் ஏதாவது கை செய்யப்பட்டு ஏதாவது பொருள் ஏதோ கைப்பற்றிருக்கீங்களா? ஒன்றுமே இல்லையே. அதனால தவறான தகவலை நீங்க விவாதத்தில் போய் தந்தீங்க, அதுக்காக தான் தகவல். நன்றி விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.